எப்பா, வேகமாக வளர்றது முக்கியமா இல்லை ஆழமாக வளர்றது முக்கியமாப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? சுற்றி இருக்கிற செடி கொடி எல்லாம் மழை பேஞ்சாதான் பச்சையாக இருக்கும். மழை இல்லைன்னா கருகிடும். ஆனால் பனைமரம் மழையை நம்பி இல்லை. வெளியில் எவ்வளவு வெயில் அடித்தாலும் பூமிக்கு அடியில் பல நூறு அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணியை தேடி அதோட வேரை பாய்ச்சும். அதனால தான் ஊரே காஞ்சு போனாலும் பனைமரம் மட்டும் பச்சையாக நிற்கும். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் தன் தோட்டத்தில் பல வகையான மரங்களை வளர்த்து வந்தாராம். ஒரு நாள் அவர் ஒரு பனம் பழத்தை மண்ணில் விதைத்தாராம். மற்ற மரங்கள் எல்லாம் சீக்கிரமாக வளர்ந்து கிளைகளை பரப்பி கனி தர ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் இந்த பனைமரம் மட்டும் மெதுவாக தான் வளர்ந்ததாம். மற்ற செடிகள் எல்லாம் அதை பார்த்து சொல்லிச்சான், நீ ஏன் இவ்வளவு மெதுவாக வளர்ற? உனக்கு கிளைகளே இல்லையே, வெறும் ஒற்றை தடியாக நிற்கிறியே அப்படின்னு கேலி பண்ணிச்சான். அதற்கு அந்த பனைமரம் அமைதியாக சொல்லிச்சான், நான் மேலே வளர்றதுக்கு முன்னால் கீழே என் வேர்களை ஆழமாக பாய்ச்சுக்கிறேன் அப்படின்னுச்சான். கொஞ்ச காலம் போனதான் ஒரு பெரிய புயல் காற்று வீசிச்சான். கிளைகளை பரப்பி நின்ற மற்ற மரங்கள் எல்லாம் காற்றோட வேகத்தை தாங்க முடியாமல் முறிந்து விழுந்ததாம். ஆனால் அந்த பனைமரம் மட்டும் எவ்வளவு பலமான காற்று அடித்தாலும் முறிந்தே போகலையாம். விவசாயி வந்து பார்த்தபோது பனைமரம் மட்டும் கம்பீரமாக நின்னதாம். அது அதிக பாரத்தை சுமந்தாலும் வறட்சி வந்தாலும் சளைக்காமல் பலன் தந்ததாம். அதே போல தான் நீதிமானும் தன்னுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசத்தையும் வேறு மாதிரியாக ஆழமாக வைத்திருப்பார். வெளிப்பார்வைக்கு மெதுவாக வளர்றது மாதிரி தெரிஞ்சாலும் வளர்ந்ததுக்கப்புறம் பனைமரத்தோட வேறு முதல் நுனி வரை எதுவுமே வீணானதில்லை. நீங்கள் நீதிமான், வெளிப்பார்வைக்கு மெதுவாக வளர்வது மாதிரி தெரிந்தாலும் நீங்கள் செழித்தொங்குவீர்கள். ஆமேன்.